வெல்கம் பேக் டு ஸ்ரீ சிஸ்டர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒயிட் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தோணும், என்னடா நம்மளுக்கு லெமன் ஜூஸ் கூட செய்ய தெரியாதா அப்படின்னு தோணும். பட் இது வேறு லெவல் டிஃப்ரெண்ட்டான ஒரு லைம் ஜூஸ். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளையும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். அப்புறம் குட்டியாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சர்க்கரை தேவையான அளவு எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல், அப்புறம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சலாம். சப்ஜா சீட்ஸை தவிர ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சுக்கணும். கொட்டை இல்லாமல் புழிஞ்சுக்கணும். இப்போ நான் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு 1 கப் தேங்காய் துருவலை உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த தேங்காய் துருவல் தான் நம்மளுக்கு ஒயிட் லெமன் ஜூஸுக்கு கலர் தரது. நெக்ஸ்ட்டு இஞ்சியை நல்லா தட்டி எடுத்து போட்டுக்க போகிறேன். அப்புறம் பச்சை மிளகா 1 போட்டுக்கிறேன். அப்புறம் சர்க்கரை 3 டீஸ்பூன் போட்டுக்க போகிறேன். அப்புறம் இதெல்லாம் போட்டு ஒரு டைம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். சைடு இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 1 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் உப்பு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். இப்போ நம்மளோட ஒயிட் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நொற பொங்கி சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல ஒரு புதினா இலை போட்டுக்க போறேன். அப்புறம் நம்ம இப்ப செஞ்ச ஜூஸை வடிகட்டி உள்ள சேர்த்துக்க போறேன். இது மேல சப்ஜா சீட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்க போறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒயிட் லெமன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until bye bye. Stay tuned.